இப்போ பார்த்தீங்கன்னா மாரி 2ஓட பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி தாடிக்காரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. If you are bad, I am your dad. ஏரியாவே சும்மா தெரிக்க விடுறோம். தேயிலடா போய் பாருங்க. டேய் இங்க வா டேய் 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 தியேட்டர்ல போய் பத்து தூங்கி நின்றார் போல நம்ம பண்ணா. டேய் இவன் தலபதி ஃபேன் அதனால அப்படி சொல்றானா? தனுஷ் வேரியல் நானா படம் வேற லெவல் நான் காமெடி ஃபைட் எல்லாமே தலைவர் ஃபேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். தலைவர் மருமகன் நான் பாக்கட நான் வந்து உண்மையா பேசுவேன், உண்மையா நடப்பேன். அது தலபதி படமா இருந்தாலும் சரி, தல படமா இருந்தாலும் சரி, நல்லான்னு சொல்றேன். நேத்து கூட சீதகாதி படம் நல்லா சொல்லிட்டேன், ஓப்பனா சொல்லிட்டேன். இன்னைக்கு மாரி 2 வந்தேன். சரி தனுஷ் படம் கொஞ்ச நாள் கழிச்சு படம் வருது, மாரி 2 கொஞ்சம் கெத்துன்னு வந்தா சிகரெட் பிடிப்பாரு, பிலிப்பு சும்மா பிலிப்பு ஆகணும். புறாலாம் எங்கன்னு கேட்டேன், படத்துல புறாவே இல்லை. அப்புறம் தான் தெரியுது எல்லாம் 2.0 ரஜினிக்கு வாடகை கொடுத்துருக்காங்கன்னு. அவன் மாமனார்ன்றதால வாடகை கொடுத்துருக்காங்க. தனுஷ் செம தாறுமாறாக இருக்குது. கண்டினியூஷன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. அது டைப்பு வேறு, இது வேறு. பட் இவர் கரெக்ட், அவர் அவ்வளோதான் மாறி. படம் வந்து ஓரளவுக்கு தான் சார் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. எதிர்பார்த்து ஆனால் கண்ணாடி ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க. என்ன ஃபைட் வந்தாலும் அது மட்டும் கீழே விழ மாட்டேங்குது. அது மட்டும் என்னன்னு தெரியல. சம ப்ரோ வரல பிரிச்சிடுவேன். படம் சூப்பர் மாஸ். இதை விட எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. 2 வருஷம் இந்த வருஷத்துல 2 படம் தலைவர் கொடுத்துருக்காரு. இதை விட வேறு எதுவுமே இல்லை. இன்ட்ரோவா இதுக்கு மேலே 2 எல்லா சீன் இன்ட்ரோவா தான் தெரியல. ஒவ்வொரு சீனா மாசாக காமிச்சாங்க எல்லாத்தையுமே. அவன் சூப்பராக எமோஷனாக இருக்குது. சாய் பள்ளிலாம் வேற லெவலில் லோக்கல் மாதிரி பேசுகிறாங்க. மலையாளம் மாதிரியே தெரியல. தமிழ் போன லோக்கல் மாரி சென்னையில். பிஜிஎம் அதில் விட இது பங்கமாகவே இருக்குது. அனிருத் அது வேற, இது காம்போ வேற. சூப்பராக இருக்குது. இதுலேயே நல்லா இருக்குது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் இது அவ்வளோதான் ப்ரோ. ரோல் நல்லா தான் இருக்குது. ஆனால் 2 பேருமே மாசாக காமிச்சிருக்காங்க. கண்டினியூஷனாக இல்லை, இது வேற அது வேற, அவ்வளோதான். அதுக்கும் பார்த்தமே பஸ் மாறியை பார்த்த மாதிரி சில பாதியில் வந்து மாறியை தெரியாது, வேற மாதிரி காமிப்பாங்க, அவ்வளோதான். ஆனந்தியா பார்த்தா தான் பங்கம் வேற லெவலு. சாய் பல்லவி தான் மாசு, தமிழில் தான் ராக் பண்ணுறாங்க வேற லெவலு. அவங்க மலையாளத்தோட தமிழ்லேயே வந்துடலாமே. சத்தியமாக சான்ஸே இல்லை. தலைவிக்காகவே போகலாமே 10க்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு சீனும் பங்கமாக செஞ்சுருப்பாங்களே. லாஸ்ட் சீன்லாம் இருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இருப்பாங்க. ஆனால் வேற லெவலு. தலைவி தான் செம்ம சூப்பர் தான். படம் மாறி ஒன்னோட இது பங்கமாக இருக்குது. ஆமாம் சீரியஸாக. ஐயோ அதான் பொல்லாதவன் இஸ் பேக். எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன், பொல்லாதவன் இஸ் பேக். அதுதான் அதோட இது பங்கம். உடம்புலாம் செம்மையா இருக்கிறாரு. வேற லெவல் படம். எதிர்பார்த்தோட பயங்கரமா இருக்கு படம், செம்மையா இருக்கு. தனுஷ் நான் ஸ்க்ரீன்ல வேற லெவல்ல காட்டியிருக்காங்க. வில்லன் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதுவா தெரியல. இன்னும் வில்லனை நிறைய எதிர்பார்த்தோம் நாங்கள், ஆனால் அவர் அந்த அளவுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வில்லன் அப்படி கொஞ்சம் லோக்கலாக இருந்தால், ஏன்னா படம் லோக்கல் மாதிரி அந்த கான்செப்ட்ல இருந்தால் வில்லன் கொஞ்சம் அந்த மாதிரி காட்டினா நல்லா இருக்குன்னா ஒரு ஹைஃபையாக இருந்தார். அதனால கிருஷ்ணாவை போட்டுருக்கலாம். வில்லனா கிருஷ்ணாவை போட்டுருக்கலாம். 3ஆவது பாட்டு வெயிட்டிங் இன்ட்ரோ தானா எல்லாமே. ஒன்றும் இல்லை வேற லெவலு. படம் நல்லா இருக்குண்ணா, வேற லெவலில் இருக்குண்ணா படம். வேற லெவல் ஃபுல்லாக கமர்ஷியல். மாறி ஒன்றா மாறிட்டு பக்காவாக தான் இருக்குது, மாசாக இருக்குது. சாய் பல்லவி பார்க்க நல்லா நடிச்சிருக்காங்க. கொன்னுடுறாங்க, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. கொன்னுடுறாங்க அதனால கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு. ஆமாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்களா, மாறி 1க்கோ மாறி 2க்கோ என்ன கண்டினியூ இருக்கா இல்லை வேற மாதிரி? ஹீரோயின் மட்டும் அந்த கண்டினியூ வராமல் மற்றபடி ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்குது. நல்லா இருக்கு ஜி. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் இதுலேயும் நல்லா இருக்கு. ஹீரோயின் செம்ம ஆக்டிங். சூப்பராக நடிச்சிருக்கா ஜி, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இந்த பார்ட் கம்பேர் பண்ணுறப்போ இதில் கதை பக்காவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டோரி இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, தனுஷா மாசாக காமிச்சிருப்பாங்க. இதில் தனுஷா மாசாக இருக்காரு, கதையும் பக்காவாக இருக்குது. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க வந்த சீன்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஒரு குறை தான், ஃபர்ஸ்ட் பார்ட் பிஜே மட்டும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். யுவன் சங்கர் தான் டிஃப்ரெண்டாக சூப்பராக போட்டிருந்தார். மாரியா ஐம் வெரி சாரின்னு தான் சொல்லணும். ஏண்டா உங்ககிட்ட நான் என்னென்ன பேர் வைக்க சொன்னேன்?
குப்பை சுப்பை முடியன்னு வைக்க சொன்னீங்க, அந்த பேர் நல்லா இல்லையா? நீங்களே பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நல்ல வலுவான பேரை கேட்டாங்க, பாறைன்னு சொன்னேன். அது நல்லா இல்ல, நறுக்குன்னு ஒரு பேர் வைன்னு சொன்னாங்க, முறுக்குன்னு வச்சுட்டேன்.